அன்போடு அரவணைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல என் மனைவியை நான் தவிக்க விட்டுட்டேம்மா. அந்த குறை வந்துடக்கூடாதுன்னு இப்ப வரைக்கும் என் மனைவியை நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். Still I love her. What darling? சும்மா இருங்க. நடந்ததாமா சொல்றேன். எங்க 2 பேருக்கும் யாரும் இல்லைன்ற குறை எப்பவும் வந்ததில்லை. இந்த வயசுலயும் நாங்க பீச்சு, பார்க்கு, சினிமான்னு ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி சுத்த முடியல. அதனால பார்க்கோட நிறுத்திக்கிட்டோம். எப்பயாவது அம்மாமா சினிமாவுக்கு போவோம். என்னடா சொன்னா? அம்மா இந்தாம்மா காப்பி குடிப்பா. சாப்பிடுமா. இந்தாங்க. குடிமா. குடிமா. அம்மாடி காப்பி எப்படிமா இருக்கு? நீ போட்ட காப்பியை பத்தி சொல்லவா வேணும்? தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். மா காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. கடைசி வரைக்கும் உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாழணும். சரிங்கய்யா. சரிம்மா. பாப்பா, உன் பேரை நீ சொல்லவே இல்லையம்மா. சக்தி. அடடே, சிவா சக்தி. பேர் பொருத்தமே அட்டகாசமா இருக்கம்மா. சூப்பர்மா. சாகர வரைக்கும் இல்ல செத்ததுக்கு அப்புறமும் உங்க பேரை அடுத்து வரப்போற சந்ததியும் சொல்லும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நல்லா இருமா. நல்லா இருமா. இருக்க சுமங்கலியா இரு. போயிட்டு வா. சார் சார் என்ன விஷயம்? சார் இந்த ஃபைல்ல உங்க சைன் வேணும். என் கேபின்ல வச்சிருங்க, நான் அப்புறமா அதை சைன் பண்றேன். என்ன? இல்ல சார், இந்த ஃபைலை இமீடியட்டா அனுப்பணும், அதான். சார் என்ன? நானும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க அப்செட்டாவும் ரொம்ப டல்லாவும் இருக்கீங்க. ஏன் சார், என்னாச்சு? அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்ல சார், நீங்க எதுவும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு தோணுது. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. சரிங்க சார், விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அதெல்லாம் எதுவும் இல்லை கங்கா, சின்னதா ஒரு தலைவலி, அவ்வளவுதான். இல்ல சார், நீங்க பொய் சொல்றீங்க. ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனையை கூட தைரியமா நின்னு சமாளிக்கிறவர் நீங்க. சின்ன தலைவலிக்கு போய் இப்படி சோர்ந்து போயிட்டீங்கன்னா என்னால நம்ப முடியல சார். சார், நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல. என்ன? உங்களுக்கும் சக்தி மேடத்துக்கும் ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க மேல தப்பா இல்ல அவங்க மேல தப்பான்னு எனக்கு தெரியல சார். ஆனா யார் தப்பு பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுத்து போறதுதான் சார் நல்லது. சக்தி மேடத்தை ஆபீஸ்ல பார்த்த வரைக்கும் சொல்றேன், அவங்க ஒரு நாணல் மாதிரி சார். வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சும், நிமிர்ந்து இருக்க வேண்டிய இடத்துல நிமிர்ந்தும் இருப்பாங்க சார். ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியறது இல்ல சார்.
அதோட அருமை நமக்கு தெரியும் போது அது நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல சார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியை லவ் பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கணும் சார். கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாதான் இருக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க. சார் நீங்க எவ்வளவு வேணாலும் யோசிங்க, நல்லா யோசிங்க. ஆனா நீங்களும் சக்தி மேடமும் நல்லபடியா சேர்ந்து வாழணும்ன்ற முடிவை மட்டும் தயவு செஞ்சு எடுங்க சார். சூப்பரா இருக்குல்ல? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம் Good உங்க morning. saree சூப்பரா இருக்கு மேம். அப்படியா? தேங்க் யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம் ஆபீஸ்க்கு எப்படி வந்தீங்க? லிஃப்ட்ல தான் வந்தேன். மேடம் அத கேக்கல, வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். கார்ல ஆட்டோல மேடம் கார்லயா ஆட்டோலயா? ரெண்டுலயும் தான் ரன்பீர். ரெண்டுலயுமா? அது எப்படி மேடம் பாசிபிள்? ஆட்டோல ஒரு காலு, கார்ல ஒரு காலை வச்சுட்டு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி தொங்கிட்டே வந்தீங்களா? யோ லூஸ் ரன்பீர். லூசா? யோ ஆமாயா, ரெண்டுத்துலயும் ஒண்ணா வந்து நான் சொன்னேன். அப்புறம் எப்படி மேடம் வந்தீங்க? பாதி தூரம் கார்ல, பாதி தூரம் ஆட்டோல. ஓ அப்படியா மேடம்? நீங்க வரலன்னதோ நான் பதறி போயிட்டேன் மேடம். என்னடா உங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போச்சோன்னு. நல்ல வேலை, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க. ரன்பீர், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வேற எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ற. அதனால அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு இன்கிரிமெண்ட் போட சொல்றேன். இன்கிரிமெண்டா? ஐ ஜாலி 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 ஜாலி. மேடம் சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மேடம் எனக்கு நீங்க தான் மேடம் தெய்வம். உங்கள மாதிரி ஒரு பாசமாவ நான் பார்த்ததே இல்ல மேடம். தேங்க் யூ ரன்பீர். ஆமா மேடம். எவ்வளவு மேடம் இன்கிரிமெண்ட்? மேடம் ரொம்ப யோசிக்கிறாங்கன்னா பெரிய அமௌண்டா தான் இருக்கும். மேடம் நீங்க ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா பெரிய அமௌண்டா தானே மேடம் இருக்கும். எவ்வளவுன்னு சொல்லுங்க மேடம். 125 ரூபாய். 125 ரூபாவா? பிச்சை காசு. இத வச்சு ஒரு குவார்டர் கூட அடிக்க முடியாது. ஏன் வாங்கலாமா? நீயா? டேய் அதெல்லாம் நீ அடிக்கிற மட்டமான சரக்குடா. அது அடிக்கிறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிறது ஒண்ணுதான். உறங்குற ரத்தத்தை குடிச்சவன படா. 125 ரூபா எதுக்காவது யூஸ் ஆகும், வாங்கி போட்டுக்கலாம். ஹாய் அனு. ஏய் சக்தி. என்னடி அப்படி பாக்குற? இல்ல ஆளே மாறி இருக்க, அதான் அப்படி பாக்குறேன். ஆள் மாறி இருக்கனா? ஏண்டி ரொம்ப குண்டாயிட்டனா இல்ல இளைச்சிட்டனா? சேச்சே அப்படிலாம் இல்ல, உன் முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது, அதான் கேட்டேன். கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு சோகம் உன் முகத்துல இருந்துட்டே இருக்கும், இன்னைக்கு அதை காணும். ஆமாடி, என்னன்னே தெரியல, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல சக்தி, என்னைக்குமே நீ இப்படியே தான் இருக்கணும், சரியா? கவலைப்படாத, இனிமே எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன். அதான் சக்தி எனக்கும் வேணும். எனக்கு மட்டும் இல்ல, அப்பா அம்மா அக்கா துர்கா எல்லாருக்குமே உன் சந்தோஷம் தான் முக்கியம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்வேன். தேங்க்ஸ் டி. சரி நான் போய் வேலையை பாக்குறேன். என் மனைவி இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லம்மா. இப்ப வரைக்கும் என் மனைவியை நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். Still I love her. What darling? சும்மா இருங்க. எங்க இவரை காணோம்? எங்க போயிருப்பாரு? வரட்டும். நம்ம போன் இல்ல, வேற யார் போனு? பாஸோட போனா?
பாஸ் ஃபோன் வந்ததை கூட கவனிக்காம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆ? பாஸ் 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 ஆ? ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு பாஸ். ஹலோ, சொல்லுங்க கேஷவன். ஆமாம், ஆஃபீஸில் தான் இருக்கேன். இன்னைக்கு வேண்டாமே, நாளைக்கு கொடுத்து விடுங்க, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ம், பாய். ரன்பீர், என்னாச்சு? அத நான் கேட்கணும் பாஸ். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லையே. இல்ல பாஸ், காலைல இருந்தே நீங்க டல்லா தான் இருக்கீங்க. உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். நல்லா தான் இருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு மனசு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாஸ். யோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா. பாஸ், அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு உங்க வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனா உங்க முகம் நிறைய இருக்குன்னு காட்டி கொடுக்குது பாஸ். பாஸ், சில பேர் என்ன பிரச்சனைனாலும் அதை உள்ளேயே வச்சுட்டு வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஆனா சில பேருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனையா கூட அது முகத்திலே காட்டி கொடுத்துரும். உங்களுக்கும் அப்படிதான் பாஸ். என்ன பிரச்சனை பாஸ்? சாரி பாஸ், இத்தனை நாளா உங்க குடும்பத்துல ஒருத்தனாதான் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் வெறும் பிஏன்ட்டு. யோ ரன்பீர், பரவாயில்ல பாஸ், உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா விட்டுருங்க, நான் போயிடுறேன் பாஸ். யோ, நானே பெரிய குழப்பத்தில் இருக்கேன்யா. இதில் நீ வேற சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க. பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? கம்பெனியவே இழுத்து மூடுற நிலைமையில வராத குழப்பம், கடங்கார துப்பாக்கி முனையில உங்களை மிரட்டும் போது வராத குழப்பம் இப்ப எங்க இருந்து பாஸ் வந்துச்சு? எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் தான் ரன்பீர். எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் எதிர்த்து போராடுறவனுக்கு தான் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே உடஞ்சி போயிடும். நானும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கேன். பாஸ், அப்படி என்னதான் பிரச்சனை பாஸ் உங்களுக்கு? சக்தி சக்தி தான் எனக்கு பிரச்சனை. பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? சக்தி மேடம்னால உங்களுக்கு பிரச்சனையா? அவங்களால உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? அவளால தான் எல்லா பிரச்சனையுமே. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்காதன்னு. அவள் அக்கா வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையை தேவையில்லாமல் அழிச்சுக்கிட்டா. கல்யாணம் ஆன அன்னைக்கு உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீயும் நானும் எந்த காலத்திலையுமே கணவன் மனைவியா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவ அதை எல்லாத்தையுமே மீறி வாழ்ந்தா என் கூட தான் வாழ்வேன்னு தினம் தினம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளால ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. எப்படா அவகிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருந்த ரன்பீர். அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், நிரந்தரமா சக்தியை விட்டு பிரியணும்னு. உடனே ஒரு அட்வொகேட்டை பார்த்து சக்திக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்களா? பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? இங்க பாருங்க பாஸ், நம்ம ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா பாவம் சக்தி மேடம், அவங்க ஒரு பொண்ணு பாஸ். அவங்க எப்படி பாஸ் வாழ்வாங்க? அதுவும் இல்லாம அவங்க உங்களை மாதிரி பணக்கார குடும்பத்துல இருந்தெல்லாம் வரல பாஸ். ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரோட பொண்ணு பாஸ். அவங்க புருஷன் வீட்டுல தான் பொண்ணு சின்னதா சண்டை போட்டா கூட பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஃபீல் பண்ற குடும்பம் பாஸ் அவங்க குடும்பம். அவங்களாம் எப்படி பாஸ் இதை தாங்கிக்குவாங்க? பாஸ், அவங்களெல்லாம் விடுங்க, சக்தி மேடத்தை மட்டும் யோசித்து பாருங்க பாஸ். நீங்க இல்லாத வாழ்க்கைய அவங்க எப்படி பாஸ் வாழ்வாங்க? அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் ரன்பீர். டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரஞ்சித்தை சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. பாஸ், எந்த ஊர்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது பாஸ். இது சக்தி மேடத்துக்கு தெரியுமா பாஸ்? தெரியாது ரன்பீர். இந்த விஷயம் சக்தி மேடத்துக்கு மட்டும் தெரிஞ்சா உயிரிய விட்டுருவாங்க பாஸ். அவங்கள பத்தி என்னதான் பாஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க?
சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்க பொறுப்பில்லாத பொண்ணுனா அவங்கள மாதிரி ஸ்மார்ட்டா வேலை செய்யற பொண்ணை பார்க்க முடியாது பாஸ். உங்களை அவங்க என்னதான் கிண்டல் பண்ணாலும் உங்க மேல அவங்க உயிரியே வச்சிருக்காங்க பாஸ். உங்களை அவங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததில்ல பாஸ். அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் ரன்பீர். அவ என் மேல உயிரா இருக்கா, நான் தான் அவ உலகம். இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஈகோ அதை எதையுமே ஏத்துக்க மறுக்குது. அதனால தான் அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு அந்த ரஞ்சித்துக்கிட்ட பேசினேன். ஆனா அந்த ரஞ்சித் என் மனசுல சுத்தமா சக்தி மேல லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாதான் அவன் சக்தியை ஏத்துக்குவேன்னு சொன்னான். நானும் அதை நிரூபிக்கிறதுக்காக என்னென்னவோ போராடினேன். ஆனா கடைசியில என் போராட்டத்துல நான் தோத்துட்டேன் ரன்பீர். பாஸ் அப்படின்னா என் மனசுல சக்தி இருக்கா ரன்பீர். என்னால அதை மறைக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் டாஸ்க்ல நான் தோக்கும் போதெல்லாம் சக்தி மேல இருந்த காதல் அதிகமாயிட்டே தான் இருந்தது. கடைசியா வச்ச டாஸ்க்ல தான் சக்தி என் மனசுல முழுசா வந்துட்டா. பாஸ் உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். இத்தனை நாளா சக்தி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியே அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். எப்போ ரஞ்சித்னு ஒருத்தன் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சானோ அப்பத்துல இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வழி வர ஆரம்பிச்சது. நான் கூட ஆரம்பத்தில் அதை சாதாரணமாக விட்டுட்டேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது ரன்பீர், அது சக்தி மேலே எனக்கு இருந்த காதல்னு. நான் இப்போ சக்தியோட வாழணும்னு ஆசைப்படுறேன் ரன்பீர். பாஸ் பாஸ் சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ். ரன்பீர் பாஸ் கைய கொடுங்க பாஸ். பாஸ் என்ன பாஸ் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு யார் பாஸ் தடையா இருக்க போறா? அட போங்க பாஸ். இல்லை ரன்பீர், பிரச்சனையே அங்கதான். என் மனசுல காதல் வந்ததை சக்தி கிட்ட சொல்லலான்னு தான் போனேன். ஆனா அதுக்குள்ள எங்க டிவோர்ஸ் விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சு அதை அவங்க சக்தி கிட்ட கேட்க போய் அது பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு ரன்பீர். இப்ப எங்க அம்மா அவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி என்னை மன்னிச்சுடு சிவான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. ஆரம்பத்துல இருந்தே சக்தி அம்மாக்கு பிடிக்கல. நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதால தான் எனக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்கவே ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. எப்போ நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியோ இனிமே சக்தி உனக்கு வேண்டாம், அவ இந்த வீட்டை விட்டு போயிடட்டும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன், இப்பெல்லாம் சக்தி மேல இருக்கிற கோவத்துல அம்மா சொல்றாங்க ரன்பீர். என்னால இப்ப சக்தி கிட்ட போய் என்னோட காதலையும் சொல்ல முடியல, எங்க அம்மா பேச்சையும் மீற முடியல ரன்பீர். இதுதான் என்னோட எல்லா குழப்பத்துக்குமே காரணம். ஐயோ பாஸ், இதுக்கு போய் நீங்க எதுக்கு குழப்பம் அடையறீங்க? அம்மா அப்புறம் சமாளிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே பாஸ் அவங்க ஆசைப்படுறாங்க. சக்தி மேடத்தோட வாழ்க்கை வாழ்றதை விட வேற என்ன பாஸ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட போகுது? போங்க பாஸ், போய் உங்க காதல சொல்லுங்க. இல்ல ரன்பீர், இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் காதலை சக்தி கிட்ட சொல்றது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. பாஸ் என்ன பாஸ் நீங்க உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ் போங்க பாஸ், போங்க பாஸ், போய் உங்க காதல சொல்லுங்க. ஐயோ ரன்பீர் விடியா, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். அட போங்க பாஸ், நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நானே போய் இதை சக்தி மேடத்துல சொல்றேன். இதை கேட்டா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இருங்க பாஸ். யோ யோ ரன்பீர், யோ யோ ரன்பீர், சக்தி மேடம் நில்லையா, வேண்டாம் சொல்லலாம்.